அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 1 இயல் 3 கற்கண்டு இலக்கண பகுதி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கண பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா சொற்றொடர் அமைப்பு முறை. சொற்றொடர்னா பல சொற்கள் அமைந்தது தான் சொற்றொடர், வாக்கியம்னு சொல்லலாம். இந்த சொற்றொடரில் என்னென்ன வரும்னா எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. முதல்ல எழுவாய். எழுவாய்னா சில வினா வார்த்தைகள் இருக்குது. அந்த வினா வார்த்தைகளுக்கு விடையாக வரக்கூடியவை தான் எழுவாய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். வினாச்சொற்கள்னு சொன்னோம் இல்லையா, யார், எது, எவை, யாவர், இதுதான் வினாச்சொற்கள். இந்த வினாச்சொற்களுக்கு நம்ம விடையாக சொல்லக்கூடியது தான் எழுவாய்ன்னு சொல்லுவோம். எழுவாய் எப்போதுமே பெயர் சொல்லாகவே இருக்கும். கீழே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. தென்றல் நடனம் ஆடினாள். இந்த சொற்றொடரில் தென்றல் இது ஒரு பெயர் சொல் இல்லையா, இதை தான் எழுவாய்ன்னு சொல்லுவோம். இந்த தென்றல் அப்படின்றது யார் என்ற கேள்விக்கு விடையாக வருவது தான். யார் நடனம் ஆடினாள்? தென்றல் நடனம் ஆடினாள். யார் என்ற அந்த வினாச்சொல்லுக்கு விடையாக வருவது தான் தென்றல் இல்லையா. அடுத்தது செய்யப்படு பொருள். ஒரு சொல் தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படும் பொருள். எழுவாயில் யார், எது, எவை, யாவன்னு கேட்டோம். இப்போ இதில் செய்யப்படு பொருளில் யாரை, எதனை, எவற்றை அந்த வினாக்களுக்கு விடையாக வருவது தான். இப்போது ஏற்கனவே எடுத்துக்காட்டு பார்த்துருந்தோம் இல்லையா, தென்றல் நடனம் ஆடினாள். அதுலேயே இப்போது செய்யப்படு பொருள் எதுனா நடனம். என்ன ஆடினாள் அப்படின்னாக்கா நடனம் ஆடினாள். எதனை ஆடினாள்? நடனம் ஆடினாள். இந்த வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். அடுத்து பயனிலை. ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றையே பயனிலை என்கிறோம். அந்த தொடரோட செயல் முற்று பெறும். அதனால தான் இதை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்றல் நடனம் ஆடினாள். அதே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்றல் நடனம் ஆடினாள். இதில் ஆடினாள் என்பது ஒரு செயல். அந்த செயலோட அந்த வாக்கியம் முற்று பெறும். இதை தான் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஆடினாள் என்பது வினைமுற்று. எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். ஒரு வாக்கியம்னாலே அதில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் அது இருக்கும் கண்டிப்பாக. சில நேரங்களில் எழுவாய் இல்லாமலும் ஒரு தொடர் வரலாம், செய்யப்படு பொருள் இல்லாமலும் ஒரு தொடர் வரலாம். எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. நடனம் ஆடினாள். இத்தொடரில் எழுவாய் இல்லை. அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்றல் ஆடினாள். இதில் இத்தொடரில் செய்யப்படு பொருள் இல்லை. ஒரு தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படு பொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் பயனிலை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். இப்போ தென்றல் நடனம் அப்படின்ட்டு ஆடினால் சொல்லாமல் விட்டுட்டோன்னா அதுக்கு பொருளே இல்லாமல் போயிடும் இல்லையா. அதனால் பயனிலை இல்லாமல் அந்த தொடர் முடியாது. பயனிலையோடு தான் முடியும். பயனிலம் கட்டாயம் வரக்கூடியது பயனிலை. இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு தொடரின் அமைப்பு முறை எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் தொடரில் சில இடங்களில் வருவதையும் அவை வராமல் தொடர் அமைவதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மதிப்பீடு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் இல்லையா. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. எழுவாய் எப்போதும் டேஷ்லாகவே இருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் என்ன வரணும்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆ வினைச்சொல், ஆ இடைச்சொல், இ பெயர்ச்சொல், இ உரிச்சொல். இப்போ இதில் ஒரு தொடரில் எழுவாய் எப்படி வரும்? பெயர் சொல்லாகவே இருக்கும். அந்த இ பெயர் சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எழுவாய் என்னவா வரும்? பெயர் சொல்லாக தான் வரும்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே இ பெயர் சொல் டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்து 2. பாடல் பாடினாள். இத்தொடரில் டேஷ் இல்லை. இப்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள், சொல் இல்லையா. இதில் நம்ம எது இல்லாமலும் வரும்னு சொன்னோம்? எழுவாய் இல்லாமலும் ஒரு சொற்றொடர் அமையும். அதுதான் பாடல் பாடினாள். இப்போ யார் பாடல் பாடினார் அப்படின்ற பெயர் சொல் வரல இல்லையா. அதனால் இத்தொடரில்
எழுவாய்ன்றதை எழுதிக்கணும். எழுவாய் இல்லை. குறில் ஆ எழுவாய் டேஷில் எழுதிக்குங்க. அடுத்து 3 அமுதன் ஓடினான். இத்தொடரில் டேஷ் உண்டு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? பயனிலை, செய்யப்படு பொருள், இடைச்சொல், உரிச்சொல். இதில் எழுவாய் கிடையாது. செய்யப்படு பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் செய்யப்படு பொருளே அந்த வாக்கியத்தில் இல்லை இல்லையா? அப்போ எழுவாய் செய்யப்படு பொருள் இரண்டுமே கிடையாது. குறில் ஆ பயனிலை, இந்த பயனிலை தான் இங்கே வரணும். இத்தொடரில் உண்டு. பயனிலை ஓடினான் இல்லையா? ஓடினான் தான் இங்கே பயனிலை வரும். அது உண்டு. டேஷில் பயனிலைன்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஆ எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலைகளை எடுத்து எழுதுக. 1 மாதவி சித்திரம் தீட்டினாள். 2 இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். 3 அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். 4 கிளி பழம் தின்றது. இப்போ கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க. வரிசை எண், எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. மேலே கொடுத்துருக்க சொற்றொடர்களை இங்கே எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலையாக பிரித்து எழுதணும். எழுவாயில் யார், எது, எவை, யாவர் இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடிய வார்த்தைகளை இதில் எழுதணும். அப்படின்னா பெயர் சொற்களை எடுத்து எழுதணும். அடுத்தது செய்யப்படு பொருளில் யாரை, எதனை, எவற்றை இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியவைய இங்கே எழுதணும். அடுத்து பயனிலையில் என்ன செயலால் முடித்தாங்க அப்படின்றத முடிந்த செயலை இங்கே எழுதணும். இப்போ முதல் சொற்றொடர் இல்லையா? மாதவி சித்திரம் தீட்டினாள். எழுவாயில் மாதவி, செய்யப்படு பொருளில் சித்திரம், பயனிலையில் தீட்டினாள். அதே மாதிரி அடுத்த வாக்கியம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இல்லையா? இளங்கோவடிகள் எழுவாயில் வரணும். செய்யப்படு பொருளில் சிலப்பதிகாரம். அடுத்தது பயனிலையில் இயற்றினார். அடுத்து 3வது வாக்கியம் அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். எழுவாயில் அன்பழகன், செய்யப்படு பொருளில் மிதிவண்டி, பயனிலையில் ஓட்டினான். அடுத்து 4 கிளி பழம் தின்றது. எழுவாயில் கிளி, செய்யப்படு பொருளில் பழம், பயனிலையில் தின்றது. அடுத்து எழுவாய், பயனிலை மற்றும் உள்ள தொடர்கள் 3 எழுதுக. இப்போ இங்கே கீழே 3 சொற்றொடர்கள் கேட்டிருக்காங்க. நாம் செய்யப்படு பொருளை நீக்கிட்டு எழுவாய், பயனிலை மட்டும் வரக்கூடிய தொடர்களை இங்கே எழுதணும். முதல்ல மலர்விழி ஆடினாள். இதில் செய்யப்படு பொருள் இல்லை. மலர்விழி ஆடினாள். அடுத்து 2 ஆடு மேய்ந்தது. இப்போ ஆடு என்ன மேய்ந்ததுன்னு இங்கே வரல இல்லையா? ஆடு எழுவாய், மேய்ந்தது பயனிலை. அடுத்து 3 பாலு வரைந்தான். பாலு எழுவாய், வரைந்தான் பயனிலை. இப்போ இதில் 3 வாக்கியத்துலேயும் செய்யப்படு பொருள் கிடையாது. அடுத்தது கொடுத்துருக்காங்க பயனிலை, செய்யப்படு பொருள் மட்டும் உள்ள தொடர்கள் 3 எழுதுக. இப்போ இதில் எழுவாய் கேட்கல, பயனிலையும் செய்யப்படு பொருள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது மேலே இருக்க அந்த வாக்கியங்களுக்கு அடுத்ததாகவே எழுதலாம். அதை வச்சு எழுதலாம். நம்ம மலர்விழி ஆடினால் கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ இங்கே எழுவாய் இல்லாமல் நடனம் ஆடினாள். என்ன ஆடினாள்? நடனம் ஆடினாள். அடுத்தது ஆடு மேய்ந்ததுன்னு மேலே வந்தது இல்லையா? இப்போது புல் மேய்ந்தது. இப்போது செய்யப்படு பொருளும் பயனிலையும் இருக்குது, எழுவாய் இல்லை. அடுத்தது பாலு வரைந்தான். இதில் என்ன வரைஞ்சான்? படம் வரைந்தான். கீழே நம்ம என்ன எழுதணும்? படம் வரைந்தான். அதுக்கு எழுவாய் இங்கே கிடையாது. நடனம் ஆடினால், புல் மேய்ந்தது, படம் வரைந்தான். இந்த 3 சொற்றொடரிலும் எழுவாய் கிடையாது. இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்க, ஒரு சொற்றொடரில் எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை வரும். இதில் எழுவாயும் செய்யப்படும் பொருள் இல்லாமலும் ஒரு சொற்றொடர் வரலாம். எழுவாய் இல்லாமல் செய்யப்படும் பொருள், பயனிலை மட்டும் வச்சு வரலாம். இல்லைன்னா செய்யப்படு பொருள் இல்லாமல் எழுவாயும் பயனிலையும் வச்சு ஒரு சொற்றொடர் அமைக்கலாம். பயனிலையும் செய்யப்படு பொருளும் வச்சும் ஒரு சொற்றொடர் அமைக்கலாம். ஆனால் பயனிலை இல்லாமல் ஒரு சொற்றொடர் வராது. நன்றி, வணக்கம்.